திருச்சி சிவாவின் மகனான மணிவண்ணன் என்கிற சூர்யா கடந்த 2013ஆம் ஆண்டு திருச்சியைச் சேர்ந்த பிரத்யூஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஏண்டா மணியா, உன் குடும்பமே இப்படி நாரி போய் கிடக்குது. உங்க அப்பாவுக்கும் உனக்குமே 1008 பிரச்சனை இருக்குது. இதுல நீ அடுத்தவன் பிரச்சனையை பேசுறியா அப்படின்னு சொல்லி தான் இந்த திருச்சி சூர்யா கேட்கணும். அந்த திருச்சி சூர்யாவோட உண்மையான பேர் என்ன தெரியுங்களா? மணியே. என்ன அவர் பேர் என்ன? மணிவண்ணனா அந்த திருச்சி சூர்யா உண்மையான பேர். அதான் மாற்றி பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. வெக்கங்கட்டவன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவர் அண்ணன் சீமானோட ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. சாட்டை துறை மனைவியை பற்றி பேசுகிறாரு. சாட்டை துரைமுருகனுக்கும் அப்படியே அந்த பக்கம் முத்துக்குமாருக்கும் அப்படியெல்லாம் கதை கட்டுறாரு. அதுக்கப்புறம் இப்போ இடும்பாவன கார்த்தி அவரோட ஆடியோ ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்களா, பரையர்குடி பெண்ணை ஏமாற்றிட்டாரு. இடும்பாவன கார்த்தி அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் பேசுகிறானே இந்த திருச்சி சூர்யா. அந்த திருச்சி சூர்யாவுக்கு அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு ஏதாவது துளி கூட தகுதி இருக்கா அப்படின்னா ஒரு துளி கூட தகுதி இல்லை. அதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு தராதரம் கேட்ட ஒரு நாளாந்தரமான ஒரு கேவலமான ஒரு இழி பிறவி தான் இந்த திருச்சி சூர்யா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா திருச்சி சிவா இருக்கார்ல, அவரை எதிர்த்து இவன் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கான். யாரை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னா அவங்க கிறிஸ்டினா, அந்த பெண்ணோட பேர் வேணாம், அவங்க கிறிஸ்டின் மதத்தை சார்ந்துட்டாங்களாம். அப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு சாதியாகவும் போயிட்டாங்களாம். அதனால அவங்க அப்பா என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, அவர் சொன்னாரா என்னன்னு தெரில, இவன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்குறான். இவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா வேறு மதம் அப்படிங்கிறனால எங்கள் அப்பா எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, வேறு சாதிக்கிறனால எங்கள் அப்பா எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எதிராகவே ப்ரெஸ் மீட் என்ன பண்ணுறான், ப்ரெஸ் மீட் கொடுக்குறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் எல்லா மதத்துக்கும் இதானவன், எந்த மதம்னு சொல்லி பார்க்க மாட்டேன், சாதின்னு சொல்லி பார்க்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அப்படி கிடையாது, எங்கள் அப்பா ஒரு சாதி வெறியன், எங்கள் அப்பா ஒரு மத வெறியன், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் கல்யாணத்தை அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, பைத்தியக்கார பையன் அந்த அவங்க மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. அந்த சூழ்நிலையை கூட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிறான் அந்த வெக்கங்கட்டப்பா. இவனுடைய ஆதாயத்துக்காக இவன் என்ன பண்ணுறான், ஒரு வேலை சொத்து தர மாட்டான் என்ன சொல்லியிருப்பார். அதனால் இவன் என்ன பண்ணுறான், பாவம் அவர் பேரை கெடுக்கிறான். அப்பாவை பேரை கெடுக்கிறதுக்கே பிறந்த ஒரு பிள்ளையா இருக்கியா திருச்சி சூர்யா. நீயெல்லாம் அடுத்த அரசியலில் அடுத்த தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இல்லை. அவங்க அப்பாவுடைய அந்த ஒரு ஃபோட்டோலாம் இருக்குல்லையா, நம்ம பசங்க பூரா பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யா ஏதாவது ஒரு பதிவு போட்டானா கீழே அவங்க அப்பாவோட பதிவாக போடுவாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ கூட இவன் தான் வெளியிட்டிருப்பான் போல இருங்க. அப்பாவே இது பண்ணியாடா, டே அப்பாவோட அரசியல் வாழ்க்கையே முடிச்சு விட்டியாடா வெக்கங்கட்டவனே அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இவன் ஏதோ மதத்தை அப்படியே பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறானே, அப்படியே அப்புறம் எதுக்குடா பிஜேபியில் போய் சேர்ந்தா? சரி, நீ உண்மையாலுமே மதத்தை எதிர்த்து போகிறாரு அப்படின்னா ஒன்று நீ திமுகவில் சேரணும். திமுகவில் ஆல்ரெடி உங்கள் அப்பா இருக்கார், அவர் மத வெறியராக இருக்கார். அப்போ நீ திமுகலையும் சேர முடியாதுன்னு வச்சுக்க. பாஜக ஒரு மத வெறி கட்சி. அப்படி மத வெறி கட்சியில் நீ எப்படி போய் சேர்ந்த? உனக்கு தான் மத நல்லிணக்கம் தான் பிடிக்கும், மதத்தை வேறுபாடு பார்க்க மாட்டேன் அப்படின்னா எதுக்கு பாஜகவில் போய் சேர்ந்த? சரி, சாதி தான் உனக்கு இதாக இருக்குது, வேற்று சாதினா உங்கள் அப்பா ஏற்றி பேசுகிறாருன்னா அப்போ அந்த சாதியை வச்சே சங்கம் நடத்துகிற நீயும் சாதி 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 தான், நான் ஒரு தேவர் அப்படின்னு சொல்லி தான் நீ அரசியல் பண்ணுற. அப்போ வெக்கங்கட்டவனே, சாதி பார்க்காதவங்க கல்யாணம் பண்ணாராம். ஆனால் இவர் என்ன சாதியை வச்சு இவர் போய் பாஜகவில் அரசியல் பண்ணுறாராம். இந்த மாதிரி தான் ஒரு கேவலமான ஒரு கேடு கட்டவன் இவன் பேர் பார்த்தீங்கன்னா மணியனா. பேர் என்னங்க? மணி கரெக்டாக இருக்குல்ல? ஏண்டா மணியா, உனக்கு இந்த சாதியை வச்சு இது பண்ணுவேன் அப்படி இந்த மணி காட்டுறவன் சாதியை கண்டுபிடிச்சான், அதை வச்சு இது ஒன்று உனக்கு வேறு ஏதாவது தொழில் தெரியுமா அப்படின்னா வேறு தொழில் தெரியாதுன்னு சொல்லுவார்ல மணிவண்ணை. அதே மாதிரி இருக்க சேம் டிட்டோ கேரக்டர் அந்த மணிவண்ணை அந்த படத்தை நடிச்சிருப்பார் இல்லையா, அதே மாதிரி ஒரு டிட்டோ கேரக்டர். என்ன அரசியலில் தன் பிழைப்புக்காக அப்பாவையே காட்டி கொடுத்து ஒரு வேலையை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இழி பிறவி தான் யார் இந்த திருச்சின்னு சொல்லக்கூடாது, இனிமேட்டு இவன் பேர் மணியன் தான். இந்த மணியன் திருச்சிக்கே அவமானண்டா மணியா, நீ உன்னையால் தாண்டா நாறுது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதில் இவர் அண்ணன் சீமானை பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஆட்களை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு துளி கூட தகுதி இல்லை. அண்ணாமலையோட சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கம் அண்ணாமலை யாராவது பேசிட்டா பேசுவான், இந்த பக்கம் இப்போ திமுகவுக்கு போய் போக போகிறான். அதனால் திமுகவுக்கு பாஜக நாம் தமிழர் கட்சிக்காரனை ஏதாவது சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்க. அப்படிங்கிறனால தன் அரசியல் பிழைப்புக்காக இந்த மாதிரி அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப் பற்றியெல்லாம் பேசுனா அப்போ இவனுடைய பர்சனல் லைஃப் இப்படி நாரி கிடக்குது பூ அப்படின்னு சொல்லி இணையத்தில் 4 பேர் துப்புறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.